ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஒரு வழியாக நத்திங் ஃபோன் 2 லான்ச் டேட் அஃபீஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்க. லைட்டாக ஒரு ப்ரொமோ வீடியோ மாதிரி விட்ருக்காங்க. அதில் ஆக்டோபஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு போகுது. ஸோ இது என்ன ஏது ரேட் என்ன ஸ்பெக் என்ன ஆல்ரெடி லீக்கில் வந்தது தான் பார்த்திங்கன்னா அப்படியே டிட்டோவாக இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நத்திங் ஃபோன் 2ஓட பேக் டிசைன், அதாவது அந்த எல்இடி மட்டும் க்ளோவாச்சு, அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோவே விட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டோபஸ் வந்து இப்படியே நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அங்கிட்டு நத்திங் ஃபோன் 2 பார்த்திங்கன்னா ரெண்டு அப்படியே லைட்டை பார்த்திங்கன்னா மினுக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த லைட்டிங்கோட பேட்டர்னை பார்க்கும்போது பெரிய லெவலில் மாறுதல்களே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சேம் டிட்டோ மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்கு வித்தியாசமே அதில் தெரியலை. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா கட் அவுட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த கேமராவை சுற்றி எல்இடி ரிங் வரும் பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் 3 கேமரா இருக்கலாம். மெயின் கேமரா, அப்புறம் அல்ட்ரா வைடு, டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது, அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. வெறுமனே இமேஜோட அவுட்டர் லைனை மட்டும் வச்சு நம்மளால் பார்த்திங்கன்னா கணிக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு இது சேம் நத்திங் ஃபோன் 1 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நத்திங் ஃபோன் 2வும் இருக்க போகுது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஒரு மெயின் கேமரா, ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, எனக்கு தெரிஞ்சு மெயின் அதே 50 மெகாபிக்சலில் ஓஎஸோடு இருக்கலாம். என்னன்றது அது அவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். அடுத்தபடியாக இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கார்பே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சாம்சங் ஃபோன் லான்ச் பண்ணும்போது S22 அல்ட்ரா இப்படி தான் இருந்துச்சு, S23 அல்ட்ரா இருந்துச்சு. ஒரு தாத்தா வந்து சேம் கலர் ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க, புது ட்ரெஸ் என்னோட அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. கார்பேவும் அதே தப்பை பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா மீம்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் 2 ஃபோனை திருப்பி போடும்போது ஒரே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றப்ப லைட்டாக பேட்டர்னை மட்டும் மாற்றி, அதாவது லைட் பேட்டர்னை மாற்றலை, அந்த டிரான்ஸ்பரன்சியாக தெரியும் அந்த இடத்துல ஏதோ அலாட் ஸ்லைடர் மாதிரி ரெட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இது மட்டும்தான் மாறுதலாக இருந்துச்சு. ஸோ டிசைன் சேமாக தான் இருக்க போது. உள்ள ஹார்ட்வேரில் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சேஞ்சஸ் இருக்குது. அது என்ன சேஞ்சஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 ப்ராசர் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அது போக 4700 mAh பேட்ரி, குயிக்காக சார்ஜருக்கு பார்த்திங்கன்னா PD சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ண போகுது. ஆண்ட்ராய்ட் 13 பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போகுது. மேஜர் அப்டேட், அதாவது ஆண்ட்ராய்ட் 14, 15, 16 3 மேஜர் அப்டேட் தரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரப்போகிறாங்க. ஸோ அப்படின்றப்ப ஒரு நல்ல விஷயம் தான். நத்திங் ஃபோன் 1 வச்சுருக்கவங்க உடனே நத்திங் ஃபோன் 2 வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு நார்மல் யூசேஜுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. பெர்ஃபார்மன்ஸுக்காண்டி நான் அடுத்த ஃபோன் அப்கிரேட் பண்ண போகிறேன், அதுவும் நத்திங் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் போகலாம். மற்றபடி பெரிய லெவலில் கேமரா அதில் மாறுதல்களோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் மாற்றங்களோ இருக்க அதிகமான வாய்ப்புகள் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக மட்டும்தான் இந்த நத்திங் ஃபோன் 2 ஒரு அப்கிரேடை தவிர கேமரா வைஸோ டிசைன் வைஸோ பெரிய லெவலில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது, அவ்வளோதான். ஆனால் புதுசாக நத்திங் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நத்திங் ஃபோன் 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபோன் 2க்கு போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கும். நத்திங் ஃபோன் 1 அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மிட்ரேஞ்சாக இருக்கிறனால ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது. பட் இதில் ஆல்ரவுண்டர் தாராளமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் ப்ராசர் வந்துடுது, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது, உங்களுக்கு டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குது, HDR 10+ வியூவர் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா IP ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக ஒரு ப்ரீமியமான செக்மெண்ட்டில் இந்த நத்திங் ஃபோன் 2 கண்டிப்பாக இருக்கும். ஜூலை 16 அதாவது அடுத்த மாதம் 16 பார்த்திங்கன்னா குளோபலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. லான்ச் அப்போ தெரிஞ்சிடும். மற்றபடி இந்த கேமரா ஸ்பெக் என்ன, டூயல் கேமராவா இல்லை ட்ரிபிள் கேமரா செட்டப்பா, 6.6 இன்ச் வருமா இல்லை 6.1 இன்ச் வருமா அப்படின்ற இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷனாக அதில் கிடைக்கும். முக்கியமாக ரேட் என்னன்றது நமக்கு தெரிய வரும். ரேட்டை வச்சு தான் இந்தியாவில் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆனாலும் நினச்சி நிற்கும். இவங்க ஒரு 40-45 அக்ரெசிவான ப்ரைஸிங் வச்சாங்கன்னா உண்மையிலே ஒரு பக்காவானது இருக்கும். 50க்கு மேலே போச்சு அப்படின்னா சேல் ஆகிறது கஷ்டம்தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் குரூப்பில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்லாம் வரும். டெலிகிராம் குரூப்பில் முக்கியமாக நம்ம ஃபாலோவர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோனை அங்கே குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது ஃபீட்பேக் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோன் வாங்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜில் எக்ஸ்க்ளூசிவான ரீல்ஸ், BTS எல்லாமே வரும். மறக்காம அதில் ஃபாலோ பண்ணி எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, மேற்கொண்டு போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பாய்.